முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த முருகன் உன்னை கவனித்து கொண்டு வருகின்றேன். ஏதோ ஒரு பெரிதாக நடந்தது போல யோசித்து கொண்டிருக்கின்றாய். அப்படி என்ன நேர்ந்தது? அதை சொல்ல நீ தயங்கினாலும் இந்த திருச்செந்தூர் முருகன் அறிவேன். செல்லமே, இன்று உனக்கான நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. எனக்கு இந்த உகந்த நாள் அல்லவா? செவ்வாயும் ஒன்று சேர்ந்து வேளையில் உனக்கானது உன்னிடத்தில் கிடைக்கப் போகின்றது. சந்தோஷம்தானே உன் அப்பன் சொல்கின்றேன். கேள், மகிழ்ச்சியோடு கேள். என் பிள்ளையே, நல்ல செய்தியை தரப்போகின்றேன். கண்மணியே, என்னை முழுவதுமாக நம்பி வந்தவர்களுக்கு என் மேல் தூய்மையான பக்தி வைத்துள்ளாய். உன்னுடைய பக்தியின் ஆழம்தான் அவ்வளவு உண்மையானது என்று எனக்கு தெரியும் அல்லவா? உன் நிம்மதியை கெடுக்கும் பிரச்சனைக்கு இன்று செவ்வாயில் நான் முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். சந்தோஷமாக இரு. உனக்கு இருக்கின்ற பிரச்சனையை நினைத்து எப்போதும் நீ அழுது கொண்டிருக்காதே. பல இரவுகளை கடந்து வந்து விட்டாய். ஆனால் நீ அழுது கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கின்றாய். தூங்கவே இல்லை. உன்னோடு நிம்மதிதான் என்னோட சந்தோஷம். என் தங்க பிள்ளையே, எத்தனை முறை சொல்லியிருக்கின்றேன், என்னோட பிள்ளை நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க வேண்டும் என்று. நான் உன்னுடைய எதற்காகவும் கவலைப்படக்கூடாது. நினைச்சது வருத்தப்படக்கூடாது. நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகின்றது. உன்னுடைய பல நாள் கனவுகளை நனவாக்கி காண்பிக்கப் போகின்றேன். இது நாள் வரையிலும் எதை நினைத்து கவலைப்பட்டு உள்ளம் குமரி கொண்டிருந்தாயோ அந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து விடுகின்றேன். நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை உன்னிடத்தையே எடுத்து வந்து சேர்ந்து விடுகின்றேன். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டாய் அல்லவா? அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நீ ஏன் அழுது கொண்டிருக்கின்றாய்? தேவையில்லாமல் கண்ணீர் சிந்துவதெல்லாம் உனக்கான நாளாகத்தான் விடிந்துள்ளது. இன்றைய விடியலில் என் பிள்ளைக்கு அருமையான நாளாகவும் விடிந்துள்ளது. முருகா, நீங்களும் இப்படிதான் சொல்கிறீர்கள், நடக்கவில்லை என்று சொல்கிறாய். நம்படும் தங்கமே, ஒரு நாளும் விடியலிலும் நமக்கான நாள் என்று நிம்மதியாக சந்தோஷமாக எழணும். அப்படிதான் அன்றைய நாள் உனக்கு நல்ல நாளாக இருக்கும். என் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதற்கான காலம் இதோ இப்போ வந்து விட்டது. இனி பார், எந்தவித கவலையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்கி எழப்போகின்றாய். ஏனென்றால் உன்னுடைய ஒவ்வொன்றையும் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதை நிறுத்தி செய்ய போகின்றேன். உனக்கான இன்றைய விடியல் நல்ல விடிந்துள்ளது. அதை அற்புதமாக மாற்றத்தான் வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. நன்றி சொல்ல என்னுடைய ஆலயத்திற்கு நீ வரப்போகின்றாய். உன் முருகன் நான் கேட்கின்றேன், நீ வேதனைப்பட்டாயோ? இது என்னுடைய முருகன் இப்படி கேட்கின்றாள் என்று அப்படிதான் இப்போது உன் மனசில் தோன்றுகின்றதல்லவா? என் மீது நம்பிக்கை இருக்கின்றதா? உங்க மேல நம்பிக்கை இருப்பதனால்தான் அனைத்து வேண்டுதலையும் பிரச்சனைகளையும் பிரார்த்தனைகளையும் வச்சுக்கிட்டு இருக்கின்றது. என் காதுகளுக்கு பிரச்சனைகளை கூட நான் உன்னிடம் ஏன் சொல்கிறேன் என்றால், நீங்கள் ஏதாவது நிறுத்தி பண்ணுவீர்கள் என்றுதான். இந்த முருகன் ஒன்று சொல்லட்டுமா? முதல்ல உன் வேதனையையும் கஷ்டமும் நினைக்காதே. கஷ்டம் என்னும் தெரிஞ்சாதான் அடுத்தது உன்னை அதை வராதபடி அண்டாதபடி பக்குவமாக உன் வாழ்க்கையில் சிந்திச்சு சிந்திச்சு நடத்து போவாய். நான் சொல்ல வருவது என்னவென்று உனக்கு புரிகின்றதா? பொறுமையாக இரு, பொறுமையாக கேள். முதல்ல உன்கிட்ட இருக்கிறவங்களை, உன்னை சுற்றி உள்ள உறவுகளை மட்டும் பார்த்து நல்லவரோடு நீ பேசி பழகு. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. அப்படி நான் உன்னை முன்னேற்றம் தொடர்ந்து வெற்றிகரமாக அமையும். சிலர் பேச்சு உனக்கு சாதகமாக இல்லைன்னா அவர்களை விட்டு ஒரு அடி வெறுக்கக்கூடாது. நான் சொல்லதை உனக்கு புரிகின்றது என்று கேட்டுக்கொள். தப்பு டிப்புன்னு என்று ஏதாவது யாராவது வாயில் வந்தபடி பேசிவிடாதே. வேண்டாம், அது உனக்கு நிச்சயமாக நல்லதல்ல. என் பிள்ளைக்கான நீ தனித்துவமாக தெரிய வேண்டும். என் பிள்ளை நீ
பிள்ளைகளுக்கு தான் நிச்சயமாக ஏதாவது ஒன்று செய்வேன். அதை விட்டுட்டு யாரிடம் போய் சேரணும், யாரிடம் போய் சேரக்கூடாதுன்னு கணக்கிட்டு பார்த்தாலோ அப்படியே உட்கார்ந்து நிற்க வேண்டியதுதான். நானும் சொல்லிவிட்டேன். இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் கூட நீதான் காரணம் என்று என்ன யோசிக்காமல் சற்றென்று செய்து விடுகின்றாய். ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நல்லவரிடம் அமைதி கேள். அவர்கள் கொடுத்தால் வாங்கிக்கோ, வேண்டாம் என்று சொன்னால் நமக்கென்று நினைச்சுக்கோ. ஆனால் நல்ல முறையில் சொன்னாலும் சரி, கெட்ட முறையில் சொன்னாலும் சரி, நல்ல முறையில் சொன்னால் ஏற்றுக்கொள், கெட்ட முறையில் சொன்னால் அதுவும் நல்லதுக்கு என்று கேட்டுக்கோ. எடுத்துக்காட்டாக நிச்சயமாக உனக்கானதை நான் உருவாக்கி தருவேன். என் பிள்ளைக்கான உனக்கு நல்ல எண்ணங்களை நான் மனதில் இருக்கணும். லட்சியம் என்ற சொல் எப்போதும் இல்லாவிட்டாலும் முயற்சி என்ற சொல்லுக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். எங்கும் கவலையும் நிரந்தரமில்லை, கண்ணீரும் நிரந்தரமில்லை. ஒருத்தர் தோல்வியில் வீழ்ந்து கிடக்கும் போது ஆறுதலுக்கான வார்த்தையை அன்பாக குறைப்பார். அதைவிட புண்ணியம் வேறு எதுவும் இல்லை. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. என் பிள்ளை எங்க சோதனைகள் பிறக்குதுன்னு யோசித்துப்பார். உன்னால் மட்டுமே முடியும். அந்த பக்குவத்தை தைரியமாக நான் கொடுக்கின்றேன். இன்று நான் கொடுக்கிறேன். இன்று செவ்வாய்க்கிழமையில் உனக்கான நாள். உலகத்தில் நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். கஷ்டம் வருவதையே தவிர்த்து விடலாம். நோய் இருப்பதனால் வசதி குறையானவர்களுக்கு பணப்பிரச்சனையாக இருக்கலாம். பணப்பிரச்சனையால் உடன் தொல்லை இருக்கலாம். கடன் தொல்லையால் மன உளைச்சல் இருக்கலாம். மன உளைச்சலால் எதுவும் நடக்கலாம். இதையெல்லாம் எதற்கு யோசி, எதற்கு என்ன என்று யோசி. என் தங்கமே, உன் முருகன் நான் இருக்கும்போது ஏன் எதற்கும் எப்படி என்ற கேள்வியே எழக்கூடாது. நான் செல்லும் இடத்திற்கெல்லாம் செல். உனக்கானதை நான் உருவாக்கி தருகின்றேன். எந்த காலகட்டத்தில் என்ன வேணும், என்ன நடக்கக்கூடாது என்று இந்த முருகனுக்கு தெரியும். என்னுடைய செல்ல பேச்சு கேட்டால் நலமோடு இருப்பாய். இந்த முருகன் சக்தியானது உன்னை உச்ச நிலைக்கு கொண்டு செல்லும். பயப்படாதே, பயப்படக்கூடாது. என் பிள்ளைக்கான உனக்கு பயம் இருக்கவே கூடாது. நிச்சயமாக இன்று செவ்வாயில் இதை கேட்டு முடித்த நேரத்தில் உனக்கு நல்ல செய்தி ஒன்று நிச்சயமாக பிறக்கும். இந்த செவ்வாய்க்கிழமையின் பதிவு என் பிள்ளைக்கான பதிவு. இந்த வாழ்க்கையில் அற்புதம் ஏற்றும் நிகழ்வாக இருக்கும். இன்றைய நாள் இனிமையான நாளாக தந்தது. நன்றி என்று சொல்லிவிட்டு உன் காரியம் நிச்சயமாக நிறைவேறும். ஓ முருகா போற்றி. இன்று என் பெயரை உச்சரிக்கும் போது உன் பிள்ளைக்கு நல்லது நடக்கும். இந்த முருகப்பெருமான் சொல்வது சரிதானா? உனக்காக நான் இருக்கின்றேன். உன்னுடைய லட்சியத்தை அடைய உனக்கான முயற்சியில் மட்டும் நீ செய்து கொண்டே இரு. அதை நான் உன்னிடத்தில் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். வழியில் எதுவும் வந்தால் அது கடுகடவென்று பொருட்படுத்தாமல் வேண்டாம். நீ வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றாய். தொடர்ந்து சென்று கொண்டே இரு. துணிந்து போராடு. உனக்கான வெற்றி நிச்சயம். வெற்றி என்னும் தீபத்தை நான் உன் வாழ்வில் ஏற்றத் தொடங்கிவிட்டேன். நீ அதை அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பிறகு உன் முயற்சியை தொடங்க ஆரம்பித்து விடு. அது விடாமுயற்சியாக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, முதலில் வெற்றி என்றால் என்ன என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அளவுக்கு அதிகமான பணத்தை தேடி செல்வதா இல்லை, புகழை தேடி செல்வதா இல்லை, அல்லது உடல் நலத்தை பாதுகாக்கும் வழியை நாடி செல்வதா இல்லை. இவைகளையெல்லாம் வெற்றிகள் என்பது இல்லவே இல்லை. முழுமையான வெற்றி என்பது என்னவென்றால் நம் வாழ்வில் வாழும் நிறைவான வாழ்வதுதான். மற்றவர்களுக்கு அடுத்தவர்களுக்கும் எந்த ஒரு வழிகாட்டியாக இருப்பது, மேலும் மற்ற உயிர்களை மதித்து அவர்களுக்குள் துன்பம் வராமல் இருப்பதே சிறந்த வெற்றியாகும். ஆம் செல்லமே, உன் எண்ணங்கள் வெற்றியடையும். நிச்சயமாக திடீரென திருப்பம் உண்டாகும். எல்லா சிக்கல்களையும் நீ கடந்து கொண்டுதான் இருக்கின்றாய்.
கடந்து உன் வாழ்க்கையில் இந்த முருகப்பெருமான் உனக்கு சோதனையை கொடுத்து பொறுமையாக சோதிப்பேனை தவிர என்றும் உன் வேதனையில் வீழ்த்த மாட்டேன். உன் முகத்தில் வெற்றியையும் புன்னகத்தையும் ஆனந்தத்தை மட்டும் நான் பார்க்க போகின்றேன். உன் உள்ளத்தை பற்றப்படாமல் வைத்துக்கொள். எதிர்காலம் சிறப்பாக அமையப் போகின்றது. நீ என்னுடைய நல்ல பிள்ளை என்பதை அந்த தருணத்தில் உணரப் போகின்றாய். உனது வாழ்க்கை யாருக்காக விட்டு கொடுக்க வேண்டாம். உன் எண்ணத்தை விட்டு கொடுக்க வேண்டாம். என் பார்வை உன் மீது இருந்து கொண்டேதான் இருக்கும். இந்த முருகப்பெருமான் மீது நம்பிக்கை கொண்டு உன் பாதையில் வெற்றி நடை போட்டு கொண்டே சென்று கொண்டே இரு. உன்னோடு நான் வந்து கொண்டிருப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே.